வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. உங்க சமையலறையில, சாப்பாட்டு மேசையில, உப்புக்கு பக்கத்துல ரொம்ப அமைதியா இருக்கிற அந்த சாதாரண குறுமிளக இன்னைக்கு நாம வேறொரு கோணத்துல பார்க்க போறோம். இது வெறும் மசாலா பொருள் கிடையாதுங்க. அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பயாலஜிக்கல் டூல், அதாவது உயிரியல் கருவி. சரி, யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயோ என்ஹான்சர் உங்க வீட்டு சமையலறையிலேயே இருந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, தினமும் கொஞ்சமா புதுசா அரைச்ச குறுமிளக உணவுல சேர்த்துக்கிற இந்த ஒரு சின்ன பழக்கம் நம்ம உடலோட மெட்டபாலிசத்தை, அதாவது வளர்ச்சிதை மாற்ற திறனை எப்படி அதிகரிக்குது, செல்களை எப்படி உறுதியாக்குது, முக்கியமா மூளையோட ஆரோக்கியத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னா நாம அலச போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்கலாம். இன்னைக்கு நாம இந்த 6 விஷயங்களை தான் பார்க்க போறோம். முதலாவது அந்த இறுதி உயிரியல் திறவுகோல். 2வது ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை எப்படி அதிகரிக்குது. 3வது செரிமான நெருப்பை எப்படி தூண்டுது. 4வது மெட்டபாலிசத்தை எப்படி வேகப்படுத்துது. 5வது செல்லுலார் ஆக்சிஜனேற்ற கவசம். கடைசியா நம்ம அறிவாற்றலை எப்படி தெளிவாக்குது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். அந்த அல்டிமேட் உயிரியல் திறவுகோல், அதாவது பயாலஜிக்கல் கீ. இப்போ நீங்க தினமும் உணவுல மிளகு சேர்க்கும்போது பைப்பரன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை தான் உள்ளே அனுப்புறீங்க. இதுதாங்க அந்த சீக்ரெட் சாவி. இது என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல சாதாரணமா மூடி இருக்கிற சில வளர்ச்சிதை மாற்ற கதவுகளை திறந்து விட்டுடும். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வேளை உணவையும் உங்க உடம்பு எப்படி ஏத்துக்குது அப்படிங்கறதையே இந்த பைப்பரின் மொத்தமா மாத்தி அமைச்சிடும். நிஜமாவே இது நம்ம செல்களுக்கு கிடைக்கிற ஒரு டெய்லி பூஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பகுதி நியூட்ரியன்ஸ், அதாவது ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை இது எப்படி அதிகரிக்குதுன்னு பாப்போம். இந்த நம்பரை பாருங்க, 2000%. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு சின்ன சிட்டிகை குறுமிளக மஞ்சள் தூள் கூட சேர்க்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? மஞ்சள்ல இருக்கிற குர்க்யூமின் நம்ம உடம்புல உறிஞ்சப்படுற விதம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு, அதாவது 2000% அதிகரிக்குது. மெடிக்கல் உலகத்திலேயே இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். ஏன் அப்படி நடக்குதுன்னு கேக்குறீங்களா? நீங்க வெறும் மஞ்சளை மட்டும் சாப்பிட்டா அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் உடம்புல ஒட்டாம அப்படியே வெளியேறிடும். ஆனா அது கூட மிளகுல இருக்கிற பைப்பரின் சேரும்போது மேஜிக் நடக்குது. அது குடல் சுவரோட தன்மைய மாத்தி வெளிப்பொருட்களை அழிக்கிற கல்லீரல் என்சைம்களை கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்துது. இதனால என்ன லாபம்னா, நீங்க சாப்பிடுற ஒரு ஆப்பிளோ சாலடோ அல்லது ஏதோ ஒரு சப்ளிமெண்டோ அதுல இருக்கிற அதிகபட்ச சத்துக்களும் உங்க உடம்புக்கு முழுசா கிடைக்கிறது உறுதி செய்யப்படுது. இதுதாங்க உண்மையான பயோ என்ஹான்சர். 3வது பகுதி செரிமான நெருப்பை தூண்டுதல். இப்போ சாப்பாடு நம்ம வாயில இருக்கிறப்பவே என்ன நடக்குதுன்னு பாப்போம். குறுமிளகு நம்ம நாக்குல பட்டோன்னே சுவை மூட்டுகள் வழியா நேரா வயித்துக்கு ஒரு சிக்னல் போயிடும். உடனே வயிறு உஷாராகி ஹைட்ரோகுளோரிக் அமில உற்பத்தியை அதிகமாக்கிடும். இந்த அமிலம் எதுக்கு முக்கியம்னா, உணவில் உள்ள புரதங்களை சரியா உடைக்கவும் கிருமிகளை அழிக்கவும் ரொம்பவே அவசியம். நம்ம தசை வளர்ச்சிக்கும் ஹார்மோன் உற்பத்திக்கும் தேவையான அமினோ அமிலங்கள் நமக்கு கிடைக்கணும்னா இந்த செரிமான நெருப்பு சரியா எரியறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய பேருக்கு இந்த நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசம்னு சில தொந்தரவு வரும் பாத்தீங்களா? அதுக்கு முக்கிய காரணமே வயித்துல தேவையான அளவு அமிலம் இல்லாததுதான். அமிலம் குறையும் போது உணவு சரியா செரிக்காம குடல்லே புளிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க தினமும் உணவுல மிளகு சேர்த்துக்கும் போது வயித்துல சரியான அளவுல அமிலம் சுரக்கிறது கேரண்டி ஆகுது. இதனால இந்த மாதிரி தேவையில்லாத செரிமான கோளாறுகளுக்கு நாம ஈஸியா குட் பை சொல்லிடலாம். 4வது பகுதி மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துதல். மிளகு காரமா இருக்கிற ஏதோ ஒன்னு சாப்பிடும்போது உங்களுக்கு லேசா வேர்க்கிற மாதிரியோ அல்லது உடம்பு சூடாகிற மாதிரியோ தோணும்ல, அது தற்செயல் கிடையாதுங்க. அதுக்கு பேர் தான் தெர்மோஜெனிசிஸ். இது உடனே ஆற்றலை எரிச்சு உங்களோட மெட்டபாலிசத்தை அதிகமாக்குது. இது உடனடி பலன். ஆனா லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா மாலிகுலர் லெவல்ல, அதாவது மூலக்கூறு அளவிலேயே புதுசா கொழுப்பு செல்கள் உருவாகிறதையும் இது தடுத்து நிறுத்துது. இது நம்ம உடம்புக்குள்ளேயே சத்தமில்லாம நடக்கிற ஒரு சூப்பரான ஒர்க் அவுட் அப்படின்னே சொல்லலாம். 5வது பகுதி செல்லுலார் ஆக்சிஜனேற்ற கவசம். இப்போ நம்ம செல்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பைப்பரின் ஒரு மிகச்சிறந்த ஆக்சிஜெனிட்ரியா, அதாவது ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது. நம்ம செல்களை டேமேஜ் பண்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கூட சண்டை போட்டு உடம்புல இருக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை இது குறைக்குது. இது ஏன் முக்கியம்னா, ஒரு கடுமையான ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கவும் சுற்றுப்புற மாசுகளிலிருந்து நம்ம உடம்ப பாதுகாக்கவும் இந்த ப்ராசஸ் ரொம்பவே முக்கியம்.
இந்த மாதிரி டெய்லி நம்ம செல்களுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு நம்ம கல்லீரலையும் ரத்தத்துல இருக்கிற லிபிட்களையும் பத்திரமா பாத்துக்குது. இதனால நமக்கு என்ன லாபம்? வெளியில பாக்குறப்போ சருமத்துல சுருக்கங்கள் விழுந்து வயசான மாதிரி தெரியறத இது தள்ளி போடுது. அதே நேரத்துல உள்ளுக்குள்ள நம்ம உறுப்புகள் எல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாம ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்கா இயங்கவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. 6வது பகுதி, அறிவாற்றல் தெளிவை திறத்தல். நம்ம மூளைக்குள்ள குறுமிளகை எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. இது மோனோ அமைன் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற சில என்சைம்களை லேசா தடுத்து நிறுத்துது. இதனால என்ன ஆகுது? நம்ம மூளையில இருக்கிற டோபமீன், செரோட்டோனின் மாதிரியான சந்தோஷ ஹார்மோன்களோட அளவு அதிகமாகுது. இது உங்க மூளை எப்பவும் சூப்பரா வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம மூளையில நரம்புகளுக்கு இடையில தகவல் பரிமாற்றம் நடக்கிற வேகத்தையும், அதாவது சினாப்டிக் கம்யூனிகேஷன் ஸ்பீடையும் கணிசமா அதிகரிக்குது. மூளை திசுக்கள்ல ஏற்படுற தேவையில்லாத வீக்கத்தை குறைக்கிறது மூலமா இந்த சாதாரண சமையலறை மசாலா உங்க மூளையோட ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய நரம்பியல் பாதுகாப்பு கவசமா செயல்படுது. அதாவது அல்சைமர் மாதிரியான நரம்பியல் நோய்களுக்கு எதிரா நம்ம உடம்போட இயற்கையான எதிர்ப்பு சக்தியை இது தொடர்ந்து பலப்படுத்திட்டே இருக்கு. இப்போ சொல்லுங்க, உங்க அடுத்த உணவை அன்லாக் பண்ண நீங்க தயாரா? உங்க மிளகு டப்பாவை ஒரு தடவை திருகி உணவுல கொஞ்சம் மிளகு தூவுறதுனால உங்களோட ஊட்டச்சத்து உறிஞ்சுதல், மெட்டபாலிசம், செல்கள், அப்புறம் மூளையோட வேதியியல் இது எல்லாமே இந்த அளவுக்கு அப்டேட் ஆகும்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அப்போ உங்க ஆரோக்கியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இந்த உயிரியல் திறவுகோலை இன்னைக்கு உங்க உணவுல எப்படி பயன்படுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க.